முக்கிய செய்தி. யானைக்கு ஓய்வளிக்க கோரிய வழக்கு தொடர்பாக 60 வயதான கோவில் யானைக்கு ஓய்வளிக்க கோரி தொடரப்பட்ட வழக்கு விவரங்களை எமது செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி உரைக்க கேட்கலாம். வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி, இந்த வழக்கின் பின்னணி என்ன, விவரம் என்ன? வணக்கம். மயிலாடுதுறையில் மயூரநாதர் கோவிலில் 50 ஆண்டுகளுக்கும் மேல் பராமரிக்கப்பட்டு வரும் அபயாம்பிகை என்கிற யானை 60 வயதை நெருங்குவதால் அதற்கு ஓய்வளிக்க கோரி கோவையைச் சேர்ந்த அலோக் அஸ்வினி குப்தா என்பவர் இந்த 2023ஆம் ஆண்டு உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அவர் தாக்கல் செய்திருந்த அந்த மனுவில் தமிழ்நாடு வளர்ப்பு யானைகள் பராமரிப்பு மற்றும் மேலாண்மை விதிகளின் 60 வயதான யானைகளுக்கு பணி ஓய்வு கொடுத்து கோவையில் உள்ள யானைகள் மறுவாழ்வு மையத்துக்கு அனுப்ப வேண்டும் என மனு கொடுத்தும் நடவடிக்கை எடுக்கவில்லை என்று குறிப்பிட்டிருந்தார். இந்த வழக்கு உயர்நீதிமன்றத்தின் தலைமை நீதிபதி எஸ் ஏ தர்மாதிகாரி மற்றும் நீதிபதி ஜி அருள்மோகன் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தபோது மனுதாரர் தரப்பில் யானையை ஓய்வு பெற அனுமதிக்காவிட்டால் அதை துன்புறுத்துவதற்கு போலாகிவிடும் என்றாலும் மோசமான நிலையில் பராமரிக்கப்பட்டு வந்தது. தலைமை வன பாதுகாவல் அனுப்பிய குழு யானையை பரிசீலித்த போது கான்கிரீட் தரையில் நிற்க வைத்துள்ளனர், குளிப்பதற்கு தொட்டி உள்ளிட்ட போதுமான வசதிகள் இல்லாமல் இருப்பதாக வாதங்கள் வைக்கப்பட்டது. அதற்கு அரசு தரப்பில் முறையாக நல்ல வழியில் பராமரிக்கப்பட்டு வருவதாகவும் எந்த ஒரு காயமும் யானைக்கு இல்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அப்போது விலங்குகள் நல ஆர்வலரான முரளிதரன் இடையீட்டு மனதராக ஆஜராகி யானையை வேறு இடத்திற்கு மாற்றுவது அதன் உயிருக்கு ஆபத்தாக முடிந்துவிடும் என்று தெரிவித்திருக்கிறார். அனைத்து தரப்பு வாதங்களையும் கேட்ட நீதிபதிகள் வழக்கின் மீதான தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் தள்ளி வைத்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி.